தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் டிஎம்பி வங்கியிலிருந்து ஒரு புதிய அரசு வேலைவாய்ப்பு நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்குங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டிஎம்பியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இருந்தாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மக்கிட்ட ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது. அதில் இந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை டெய்லி கொடுத்துட்டே இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கும் இருக்குது. ஓகே, உங்களை ஒரு ரெகுலர் பேசிஸில் தான் எடுக்கிறாங்க, அதாவது பெர்மனண்ட்டான ஜாபுக்கு தான் எடுக்கிறாங்க. தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியை பொறுத்தளவுக்கு அது ஒரு ப்ரைவேட் செக்டார் பேங்க் தாங்க. ஆனால் போஸ்டிங் சேலரி எல்லாமே கனரா பேங்க்குக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் சேலரி ஒரு 30,000 to 35,000 வரைக்கும் கிடைக்குங்க. இதுக்கான ஓப்பனிங் டேட் 29ஆம் தேதி ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 12ஆம் தேதி இந்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் நம்ம லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதற்கான குவாலிஃபிகேஷன் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். மினிமம் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரியோ இல்லை பிஜியோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். 60% மார்க்ஸோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி 35 வயசுக்கு மேலே அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேல் 1 கேடரில் தான் உங்களை அப்ளை பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு 1 year ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேங்கிங்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்கிங்லேயோ இல்லை பேங்கிங் சோர்சிங்லேயோ இல்லை ப்ராசஸிங் லோன்ஸ்லேயோ இல்லை எம்எஸ்எம்இ லோன்ஸ்லேயோ இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு எனிவேர் இன் இந்தியா, எங்கே வேணால் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ரொசீஜர் ஃபார் செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் இன்டர்வியூ மட்டும் வச்சு தாங்க உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. யார் யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணி அந்த இன்டர்வியூவில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போஸ்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு ஃப்ரீயாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த டிஎம்பி பேங்க்கோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, அதாவது உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட இருந்து என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷை தவிர்த்து தமிழ் நல்லா பேச எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் போஸ்டிங்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஏஜ் ப்ரூஃப்க்கு நீங்கள் 10th அல்லது 12th மார்க் ஷீட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க, இல்லைனா டிசியாவது எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டு, ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, ஏதாவது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதோட டீட்டெயில்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ரோல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ கேட்டகிரிக்கு கீழே வரக்கூடிய லொக்கேஷன்ஸ்லாம் போய் பார்த்துட்டு அவங்களோட பிஸ்னஸ் ஜென்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் ஹவுசஸில், எஸ்எம்பி கேம்ப்ஸில் இண்டஸ்ட்ரி விசிட்லாம் பண்ணணும். கொஞ்சம் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் இல்லாமல் நீங்கள் வேரியஸ் பிளேஸை விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு அவங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரோல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துட்டு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை தவிர டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.